அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உயிரிழந்திருக்காரு. ஒரே ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அவர் மருத்துவ வெடிப்பு எடுத்துகிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்காக கடலூர்லேருந்து ஆவணங்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் கையில் 2 பை இருந்ததாக சொல்லப்படுது. அந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்டருங்களை ஒரு சில பேர் நான் சொல்கிறேன், ஸ்டாப் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னக்கூட்டே அலர்ட் பண்ணுவாங்க, ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு. அதுவும் ஒரு சில இடங்களில் ஏமா ஸ்டாப் வருதுன்னு தெரிஞ்சால் எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களாமா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்டர் நம்மளை கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி தான் நடந்துச்சான்னு தெரியல. ஒரு எஸ்ஐயை இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக. ஸோ நம்மளுமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் வரப்போனால் எந்திரிச்சு சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்துடுவோம் இல்லையா? அப்படி வர்றவங்க இனிமேல் உங்கள் சீட்லேருந்து எந்திரிங்களே தவிர படிக்கு பக்கத்தில் போய் நிற்காதீங்க. ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு படி பக்கத்தில் நிற்காதீங்க. ஸோ இவரும் அப்படி தான் பார்த்திங்கன்னா நின்றுக்கிறதா சொல்லப்படுது. அப்படி நின்னவர் அந்த அவனுடைய அந்த இடத்துல போகும்போது நிலை தடுமாறி முன்னாடி இருந்த படிக்கட்டு வழியாக கீழே விழுந்திருக்காரு. 2 பை வேறு கையில் வச்சுருந்திருக்காரு. ஸோ பேலன்ஸ் எதுவுமே பண்ண முடியல. விழுந்தவர் உயிரிழந்துட்டார். சுந்தரமூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே மருத்துவ விடுப்பிலிருந்து தான் ரீஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் உங்களை கண்டக்டர் ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடியே ஏம்மா எழுந்து நிற்க முடியாதம்மா இப்படிலாம் கேட்டாங்கன்னா எழுந்து நிற்க முடியாது அப்படின்னே சொல்லிவிடுங்க. ஏன்னா எழுந்து நில்லுங்க, உங்கள் இடத்துலேருந்து எழுந்து நிற்குங்க, படிக்கட்டு பக்கத்தில் போகாதீங்க, முன்னே வாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. சில கண்டக்டர் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, படிக்கு பக்கத்தில் போகாதீங்க, உங்கள் சீட்லேயே எழுந்து நின்றுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிக்கோங்க, அவ்வளோ.